கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நித்திய வாழ்வா நித்திய மரணமா. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம் சொல்கிறது, நாங்கள் உலகத்திற்கும் தூதரத்துக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதுகிறார். இந்த உலகமானது வெகு சீக்கிரத்தில் ஒரு பயங்கரமான நிகழ்வை சந்திக்கப் போகிறது. அந்த சம்பவமானது இந்த உலகத்தின் கடைசி நாட்களே வாழ்ந்து கொள்கிற நமக்கு பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறது. இந்த உலகம் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் போகிற இடமெல்லாம் நமக்கு கவர்ச்சி கொடுக்கக்கூடிய அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த உலகம் ஒரு நாடக மேடை. இதன் குடிகள் அனைவரும் மாபெரும் கடைசி நாடகத்தில் தங்களது பாகத்தை நடிக்க ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள். மனிதர் சதியுடன் கூடிய உள்ளார்ந்த ஒரு நோக்கத்தோடு தங்களது தன்னலமான நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக கூடுவதை தவிர இந்த மாபெரும் மானிட திரள் கூட்டத்தில் மத்தியிலே ஒற்றுமை என்பது இல்லாமல் போனது. தேவன் அதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். கலகங்குணம் படைத்த இந்த குடிமக்களுக்காக அவர் கொண்டிருக்கும் நோக்கங்கள் என்ன என்பதை அது ஒரு நிறைவேறலை அடையப் போகிறது. இந்த குழப்பம் மற்றும் ஒழுங்கற்ற ஒரு கலாச்சாரத்திலே இவைகள் ஒரு காலகட்டம் வரை ஆதிக்கம் செலுத்தத்தக்கதாக தேவன் அனுமதிக்கு கொண்டிருந்த போதிலும் இந்த உலகமானது மனிதரின் கடைசி மாபெரும் காட்சிகளை கொண்டு வரத்தக்கதாக அடிமட்டத்திலிருந்து ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் எல்லோரும் தங்களை இரகசிய சங்கங்களிலே கூட்டாக இணைத்து ஒன்றுபடுத்தி வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிலே அனைத்து அநீதியும் வஞ்சகத்தோடு வேலை செய்வதற்காக பிசாசாகிய சாஸ்தான் கிறிஸ்துவை போன்று வருவான். இந்த குற்றத்திற்கு உடந்தையாக நம்மளை அவன் இச்சையோடு தங்களை ஒப்பு கொடுப்பவர்கள் சத்ரு, அதாவது சாத்தானின் திட்டத்தை செழிப்பத்தை கொண்டிருக்கிறார்கள். அதற்கேற்றாற்போல் தங்கள் எல்லா காரியங்களையும் அவன் பின்தொடர வைத்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட மீறுதலாகிய ஏறக்குறைய அதன் வரையறை எல்லையை அடைந்து விட்டது. குழப்பம் இந்த உலகத்தை நிறைந்திருக்கிறது. ஒருவருடைய மானிட மீது மாபெரும் பயங்கரம் அதிசீக்கிரத்தில் வரவிருக்கிறது. முடிவு வெகு சமீபம். இதிலிருந்து திணறக்கூடிய எதிர்பாராத அதிர்ச்சி இந்த உலகத்தின் மீது தாக்குதல் நடத்தப் போகிறது. எனவே இதை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இதை எண்ணி சத்தியத்தை அறிந்தவராகிய நாம் ஆயத்தமாக்கி கொண்டிருக்க வேண்டும். எனவே தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, ஒரு நாள் இந்த ஒரே கூட்டாக உறங்கி கொண்டிருக்கிறோமா? ஆண்டுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற ஆண்டுடைய குடும்பங்கள் அங்கத்தாவதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிற நம்முடைய ஆணுடைய சமூகத்தில் நம்மளை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஆண்களிலும் காலங்களின் அடையாளங்களை தெளிவாக புரிந்து கொள்வார்களானால் அவர்களிலே எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் காண முடியும்? ஆண்டவராகிய இயேசு சுயத்தை மறித்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றிய ஊழியக்காரர்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அதனோடு நடக்கவும் சிலுவையை சுமந்து அவரோடு ஊழியம் செய்யவும் அவர் எந்த வழிகளில் நடத்தி செய்கிறாரோ அங்கு பின்தொடரவும் அழைக்கிறார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஒரு அற்பமான சேவையின் சிறிய சேவைகளை ஆண்டவருக்காக நாம் செய்துவிட்டு அநேகர் மனதார திருப்தியாக இருக்கின்றோம். ஆனால் இந்த கிறிஸ்துவம் நலிந்த நிலையில் இருக்கிறது. கிறிஸ்து பாவிலுக்காக நம்மை ஒப்பு கொடுத்தார். பாவத்திலே அழிந்து கொண்டிருக்கும் மாநிலங்களை நாம் காணும்போது ஆத்துமாக்களின் ரட்சிப்பாக நாம் எத்தகைய அக்கறை நிறைந்திருக்க முடியும்? இந்த ஆத்துமாக்கள் அளவிட முடியாத விலை கிரயத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கல்வாரி சிலுவையின் மீது ஏற்பட்ட அந்த தேவகுமாரனின் மரணமே அவளது மதிப்பின் ஒரு அளவாகும். ஒவ்வொரு நாளும் தங்களது நித்திய வாழ்வா அல்லது நித்திய மரணமா என்பதை நீங்கள் தீர்மானித்து கொண்டிருக்கிறீர்களா?
ஆண்டு சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். அங்கே வேத வாக்கியம் சொல்கிறது, உபாகமம் 28:8, கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். எனவே தேவனுக்கு அன்பான பிள்ளைகளே, நீங்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும். பவர் ஆஃப் சாய்ஸ், நித்திய வாழ்வா நித்திய மரணமா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரம் வரல இருக்கிறார். ஆண்டவர் பக்கம் நின்று நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளின் செய்தியை கேட்ட உங்களையும், இந்த நாளின் திருமண நாளையும் பிறந்த நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.